நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 6 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். அதில் நேத்திக்கு மீனாட்சியுடைய திரு அவதாரம் அம்பாள் எப்படி அக்னிகுண்டத்தின் ஆவிர்பவிச்சாங்கிறத பற்றி நேத்திக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மகோதய புண்ணிய காலம்னு சொல்லப்படுற இப்போ அபூர்வமான பல வருஷங்களுக்கு ஒரு தரம் மட்டுமே வரக்கூடிய அபூர்வமான தையம்மாவாசியான இன்னைக்கு, அபிராமி அந்தாதி பிறந்த தினமான இன்னைக்கு அம்பாளுடைய பட்டாபிஷேகம்னு சொல்லப்படுற ஒரு மிகச்சிறந்த வைபவத்தை பற்றி சொல்ல போகிறேன். நேற்றுக்கே சொன்ன மாதிரி மலையத்வஜ பாண்டியனுக்கு அசரீதி வாக்கு சொல்லித்து அம்பாளை ஒரு ஆண் குழந்தை மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு ஏற்ற விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்து வளர்த்துண்டு வா அப்படின்னு அசரீதி வாக்கு சொன்னதுனால மலையத்வஜ பாண்டியன் அதுக்கேற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறான். இப்போ அந்த ராஜ்யத்தை ஆளணும்னா பூணுங்கிற விஷயத்தை தரிக்கணும், யஜ்யோபவீத தாரணம் பண்ணணும், பிரம்மோபதேசம்ங்கிற விஷயம் நடக்கணும். இதே ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக எடுத்துப்பார். இது ஒரு கர்மா, அதாவது நிறைய கர்மாக்களில் இது ஒரு கர்மா. அதை ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டோம். அதாவது ஏன் எங்கள் பெண்களுக்கெல்லாம் யஜ்ஞோபவீத தாரணம் பண்ணப்படாதா? நம்ம பார்க்கறச்சு அது வெறும் ஒரு கயறு மாதிரி தெரியுது. அது ஆக்சுவலாக கயறு கிடையாது, அது ரொம்ப ஒரு மிக உயர்ந்த விஷயம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தால், அந்த ஊரில் ஒரு பூனல் திரிக்கிற ஒரு ஏழை பிராமணர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பூனலை பண்ணி விற்கிறது மட்டும்தான் அவருக்கு வேலை. ஒரு பூனல் என்ன மிஞ்சி அந்த காலத்தில் 10 பைசா 5 பைசா 2 பைசால தான் இருக்கும். அவர் பொண்ணு கல்யாணம் வச்சுருந்தார். அவள் ஒய்ஃப் சொல்கிறா, இந்த மாதிரி எம்மளே ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் போய் ராஜாட்ட போய் உதவி கேட்டுன்னு வாங்க, ராஜா அம்மைக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான் கல்யாணத்துக்கு அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, 4 பூனலை எடுத்துட்டு முறையாக காலையில் எழுந்து சந்தியாந்தனம்லாம் பண்ணி எல்லாம் சொல்லி மந்திரம்லாம் சொல்லி முறையாக திரிச்ச பூனல் எடுத்துட்டு போய் ராஜாட்ட கொடுத்து, ராஜா கேட்குறான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, இந்த பூனல் எவ்வளோ வெயிட் இருக்கோ அவ்வளோ வெயிட்டுக்கு எனக்கு தங்கம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பூனலுக்கு எவ்வளோ வெயிட் இருக்க போகிறது, பின்னி போட்ட காற்று மாதிரி இருக்கும். அது ஒரு பேலன்ஸை கொண்டு வந்தான் ராஜா. அதை ஒரு பூனல் ஒரு தட்டில் வச்சா, ஒரே ஒரு தங்க காசை இந்த பக்கம் வச்சா. ராஜா எக்ஸ்பெக்ட் பண்ணால் சரி ஒரே தங்க காசே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சொல்லி பார்த்தா ஒரு தங்க காசு அதுக்கு ஈடாகலை. ஸோ ராஜா 2-3 காசு வச்சான், அப்பையும் ஈடாகலை. நிறைய தங்க கட்டிகள்லாம் வச்சான், அன்னைக்கு அப்பையும் ஈடாகலை. இப்போ ராஜா யோசிச்சான், ஐயோ இது என்ன இப்படி ஆயிண்டே இருக்கே, இப்போ அடுத்து நம்மளுடைய மொத்த கஜானாவே வைக்கிறோம் போல இருக்கேன்னு யோசிக்கும்போது மந்திரி அறிவாளி மந்திரி அப்போ சொன்னேன், இல்லை வெயிட் பண்ணுவோம் ராஜா அப்படின்னு சொல்லி அந்த இவரை கூப்பிட்டார். அந்த பிராமணனுக்கே ஒன்றும் புரியல, என்னடா ஒரு பூனல் தானே கொடுத்தோம், பூனல் எப்படி இவ்வளோ வெயிட் வந்தது? பிராமணனே ஆச்சரியப்படுறார். அப்போ மந்திரி ஒரு கமாண்டிங் வாய்ஸை சொல்கிறார், ஓய் பிராமணரே, என்ன சீட் பண்ணுறல, என்ன போய் இன்றைக்கி போயிட்டு நாளை காலையில் விடியறதுக்கு முன்னாடி ஓடி வாங்க அப்படின்னாராம். வேற பூனல் எடுத்துன்னு வாங்கன்னு வேற சொன்னார். கிடுன்னு பிராமணருக்கு ஒரே பயம். ராத்திரி போனாலும் தூங்கலை. கிடுன்னு பூனல் அடுத்த நாள் காலையில் அவசரமாக புது பூனல் திரிச்சு எடுத்துன்னு ஓடி போயிட்டார். அரண்மனைக்கு போகிறார். ராஜா ஆர்டர் போட்டிருக்கானே அடுத்த நாள் வரத்துக்கு போனார். அதே மாதிரி அந்த பூனலை மறுபடியும் இப்போ தட்டில் வைங்கன்னு மந்திரி சொன்னார். அந்த பேலன்ஸில் அந்த தட்டில் வச்சா, அடுத்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு காசுலேருந்து ஆரம்பினா ஒரு காசு வச்சா, ஒரு காசும் அந்த கயிறுக்கும் ஈடாக எடுத்து நம்ம பிராமணர் தப்பிச்சோம் பிழைச்சோம், அப்பாடா நல்ல வேலைக்கு ராஜாவோட கோவத்துக்கு ஆளாகலன்னு சொல்லி அந்த ஒரு காசு எடுத்துன்னு போயிட்டேன். ராஜாவுக்கு ஒரே டவுட்டு, இப்போ எப்படி அந்த பேலன்ஸ் அந்த இதோட ஈடாச்சு? நேத்திக்கு ஒரு கஜானாவே வச்சாலும் அந்த இதாகலையே, இன்னைக்கு எப்படி ஒரே ஒரு காசுக்கு ஈடாச்சுன்னா அந்த மந்திரி சொல்கிறார், நேத்திக்கு அந்த பிராமணர் முறையாக மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த பூனலை திரிச்சார். அதனால் அதுக்கு எவ்வளோ இது வச்சாலுமே அந்த பூனலுங்கிற விஷயத்துக்கு ஈடாகாது. இன்றைக்கி அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இன்றைக்கி அவர் ஒரு அவசரப்பட்டு மந்திரம்லாம் சொல்லாமல் ஒரு நியம நிஷ்டையுமே இல்லாமல் அந்த பூனலை திரிச்சுட்டு வந்தார். அதனால் இன்றைக்கி அது நம்ம ஒரு காசுலேயே ஈடாக எடுத்தோம் அப்படின்னு இந்த ராஜா பார்த்து மந்திரி சொல்கிறார். ஸோ அந்த பூனலுங்கிறதுக்கு அவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது மந்திரம் ஏற்பட்ட ஒரு நூல். அந்த நூலை பெண்கள்லாம் தரிச்சுண்டா அந்த சக்தி அதவாலெல்லாம் தாங்க முடியாது. பெண்களுக்கு இயற்கைப்படி பாடியோட ஸ்ட்ரக்சர் அந்த வீக்காக இருக்கிறதுனால அவளுக்கு இந்த வைப்ரேஷன்ஸை தாங்குற அளவுக்கு அந்த சக்தி இல்லாததுனால வேதத்தில் பெண்களுக்கு பூனல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது வேதத்தை நம்பினேன்னா வச்சுக்கோங்க, வேதத்தை நம்பாட்ட போட்டுக்கோங்க, தப்பு. நான் என்னவனுக்கு சொல்லப்படாது, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அதனால நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் யஜ்ஞோபவீத தாரணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மோபதேசம்னு ஒன்று இருக்கும். அதாவது காயத்ரி மந்திரத்தை அப்பாவும் அந்த ஆச்சாரியனும் சேர்ந்து அந்த பிள்ளையாண்டா காதில் ஓதுவா.
அந்த காயத்ரிக்கு வந்து ரொம்ப உயர்ந்த விஷயம். சங்கர பகவத்பாதாள் வந்து 4 விஷயம் சொல்கிறார். கங்கா, காயத்ரி, கீத, கோவிந்த அப்படிங்கிற 4 விஷயத்த சொன்னாலே நினச்சாலே முக்கியம். பரமாச்சாரியால், காஞ்சி பரமாச்சாரியால்கிட்ட ஒருத்தர் கேட்டபோது, உன் பொண்ணு என்னால் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேனே, என்ன பண்ணணும்னு சொன்னோடனே உன் பொண்ணுக்கு காயத்ரின்னு பேரவை, அந்த பேரையே அடிக்கடி கூப்பிட்டு அந்த பேரே வந்து காயத்ரி மந்திரத்துக்கு ஈடாகும்னு சொன்னார். ஸோ அந்த காயத்ரிங்கிறது வேத மாதா. அதை வந்து ரொம்ப ரகசியங்களுக்குள்ள ரகசியம். அது ஒரு வைரம் மாதிரி. வைரத்தை என்ன பண்ணுவேள், ஒரு பத்திரமாக பூட்டி லாக்கருக்குள்ளே வச்சுப்பேள். அப்படி சும்மா ரோட்டில் தூக்கி போட மாட்டேன். எவன் கைக்கெல்லாம் அந்த வைரம் போச்சுன்னா நியூக்ளியர் வெப்பன் மாதிரி. நியூக்ளியர் வெப்பன் நல்லவன் கையில் இருந்ததுன்னா நல்லதாக பயன்படுத்துவான், கெட்டவன் கையில் இருந்ததுன்னா நாடே அழிச்சிடும். அதே மாதிரி தான் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தை முறையாக பயன்படுத்தினா அது வந்து முறையாக பயன்படுத்தும். அது தப்பாக பயன்படுத்தினவன் கையில் போச்சுன்னா அது வந்து நாடே அழிச்சிடும். அந்த ரகசியத்தை பத்திரமா வச்சுக்கணும். அது இப்போ எப்படி இருக்குன்னா, ரிங்டோனில், கோவிலில், ரோட்டில், எல்லா இடத்துலையும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி சும்மா அது காயத்ரி மந்திரத்தை ஒரு சாங் ஆக்கிட்டோம். அது ஒரு மகா தவறான விஷயம். அதை பண்ணாதீங்கோ. பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, காஞ்சி பரமாச்சாரியால் சொல்லியிருக்கா, ஆதிசங்கர பகவத்பாதாள் சொல்லியிருக்கா, ராமானுஜர் சொல்லியிருக்கார். கேட்குறதா இருந்தால் கேளுங்கோ, வேதத்தில் சொல்லியிருக்கு, கேட்குறதா இருந்தால் கேளுங்கோ, அப்புறம் உங்கள் இஷ்டம். ஸோ அந்த பட்டாபிஷேக வைபவம் அம்பாளுக்கு நடக்கிறது. இப்பையும் போய் நீங்கள் சேவிச்சேன்னா அம்பாள் வந்து பூனல் தெரிச்சுட்டு இருப்பா. நீங்கள் மதுரையில், அப்புறம் இன்னும் சில கோயிலில் சாத்திரா, ஆனால் மதுரையில் ரொம்ப முக்கியமாக அம்பாள் பூனல் தெரிச்சுட்டு இருப்பா. அதை முடிச்சுட்டு அம்பாள் வந்து 64 கலையும் கற்றுக்கிறா. ஆயர்கலைகள் 64 கற்றுக்கிறா. கலையை அம்பாள் கற்றுக்கிறாளா, இல்லை அந்த கலை அம்பாள்கிட்ட கற்றுக்கணுமான்னு வியக்கிற அளவுக்கு அந்த ஆயர்கலைகள் 64 கற்றுக்கிறா. அதை முடிச்சுட்டு அம்பாளுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிறது. இது வந்து வெறும் நில சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் கிடையாது, வெறும் இந்த எம்பையருக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் கிடையாது. அம்பாளுக்கு குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். அதாவது அம்பாளுக்கு அத்தனை கல்யாண குணங்களும் இருந்ததுனால, குணங்கள்லேயே சிறந்தவளாக இருந்ததுனால அம்பாளுக்கு குணத்திலேயே சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். குணத்துடைய ராணி அப்படிங்கிற அளவுக்கு அம்பாளுக்கு மகாராணியா ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிறது. ரத்னமயமான, அதாவது முன்னாடியே சொல்லியிருக்கேனே, பாண்டிய வளநாடு, அதில் வந்து ஒரு மெகஸ்தனீஸ் வந்து தன்னுடைய புக்கில் கூட எழுதியிருக்கார், சைனீஸ் டிராவலர் புக்கில் கூட எழுதியிருக்கார், நான் இந்த மாதிரி ஒரு வெல்த்தியஸ்ட் நேஷன் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, பாண்டிய தேசம் மாதிரி அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். ஸோ அவர் மாதிரி அப்புறம் மீனாட்சி சாட்சாத் வாணி ரமா சேவித்த அம்பா, மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சேவிக்கிற அம்பாள்கிட்ட செல்வத்துக்கே அதிபதியான, மங்களங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியும் மீனாட்சியை போய் சேவிக்கிறார். வாணி ரமா சேவித்தாங்கிற போது அப்படி சேவிக்கிறவருக்கு நாட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்காதா? எக்கச்சக்கமான சொத்துக்கள்லாம் குமிஞ்சு வளநாடாக இருக்குது, செந்நெல் ஓங்கி வளர்றது. அப்படி எல்லாம் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிற நாளில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. ரத்னமயமான மண்டபத்தில், புஷ்பங்களால் வருஷிக்கப்பட்ட மண்டபத்தில் தமிழ் வேதங்களும் ஓதி, சம்ஸ்கிருத வேதங்களும் ஓதி, அம்பாளுக்கு வந்து ரத்னமயமான சிம்ஹாசனத்தில் அமர வச்சு, ஃபுல்லாக நகைகளும் ஆபரணங்கள்லாம் சாத்தி, பட்டு பீதாம்பரம் தரிச்சுண்டு அம்பாளை உட்கார வச்சு, தலையில் உயர்ந்தமான மணி மக்குட்டத்தை சாத்தி, கையில் உயர்ந்த செங்கோலை கொடுக்குறா. இது அப்படியே நீங்கள் வந்து மதுரையில் சேவிக்கலாம். மதுரைக்கு என்ன பெருமை அப்படின்னா, என்ன நீங்கள் அந்த காலத்தில் நடந்ததோ அது இப்பையும் போய் நீங்கள் சேவிக்கலாம். இந்த பட்டாபிஷேக வைபவத்தை சித்திரை பெருவிழான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த திருவிழாவுடைய 8ஆம் திருநாள் சாயங்காலம் ஆறுகால் பீடம்னு சொல்லப்படுற இடத்துல, அதாவது எங்கன்னா மீனாட்சி சன்னதியுள்ள நுழையும் போது துவாரபாலகா தாண்டி போனோன்னா 2 ஐம்பொன் துவாரபாலகா இருக்கும். அந்த இடத்துல அந்த பீட்டத்துடைய கண்ணாடி இருக்கும், மீனாட்சி மூலவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த இடம். அது 6 தூண்கள் இருக்கும் அந்த பீடத்தில். அந்த இடத்துல கவுண்ட் பண்ணிடலாம். அந்த பீடத்தோடு சேர்ந்த 6 தூண்கள் தான் ஆறுகால் பீடம்னு சொல்லப்படுறது. அந்த ஆறுகால் பீடத்தில் வெள்ளி சிம்ஹாசனத்தில் சித்திரை திருவிழா 8ஆம் திருநாள் அன்னைக்கு மீனாட்சியை வந்து உட்கார வச்சு அம்பாளுக்கு ராயர் கிரீடம்னு சொல்லப்படுற நவரத்னங்களால் ஆன பட்டாபிஷேகத்தை கிரீடத்துக்கு வைகை ஆற்றின் தங்க குடத்தில் கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஜபிச்சு, கூட சேர்த்து 5 கலசம் வச்சு ஜபிச்சு, அந்த அம்பாளுடைய கிரீடத்துக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டு, அந்த கிரீடத்தை மந்திரங்கள்லாம் முழங்க, வாத்தியங்கோஷங்கள்லாம் முழங்க, அம்பாளுக்கு அதை தலையில் சாத்தி, கையில் நவரத்னங்களான செங்கோலை கொடுத்து, ரிஷப முத்ரை, மத்ய முத்ரைன்னு சொல்லப்படுற 2 முத்ரை, அதாவது மாண்டிய நாட்டோட சின்னத்தெல்லாம் கீழே வச்சு, அது முடிஞ்சதுக்கப்புறம் வேப்பம்பூ மாலை சாத்துவோம். அதாவது வெற்றி வாகை சூடினான்னு இப்போ எல்லாம் சொல்கிறாள். ஒன்றும் அப்படின்னா, ராஜா வந்து ஒரு இடத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தான் அப்படின்னா அவருக்கு வந்து வாகைங்கிற ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்க பூவையும் இலையும் சேர்த்து ஒரு மாலை மாதிரி பண்ணி அதை வந்து ராஜாவுக்கு போடுவா. அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் அவன் ஜெயிச்சுட்டு வந்ததோட சிம்பிள். அந்த மாதிரி பாண்டிய நாடோடைய வழக்கம் என்னன்னா,
வேப்பம்பூ மாலை பட்டாபிஷேகத்தும் போது அந்த ராஜாக்கு வேப்பம்பூவால் ஆன மாலையை சாத்துறது. இப்பயும் போனேன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே மீனாட்சிக்கு சித்திரத்தை விட 8வது நாள் அன்னைக்கு அம்பாள் வேப்பம்பூ மாலை சாத்தின்னு அந்த சேவை ஆகும். ரொம்ப அற்புதமான சேவை. போய் அவசியம் நீங்கள் எல்லாரும் சேவிச்சுட்டு வரணும். சித்திரத்தை விட 8வது நாள் அப்போ போய் அம்பாளை அந்த அழகான அந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்துட்டு அம்பாள் ராஜ்யபிரபாலம் பண்ணுறா. அத்தனை பேரையும் தன் ஒரு குடை கீழே அம்பாள் ஆள்றா அப்படிங்கிற சொல்லி நீங்கள் நிப்பாட்டிக்கிறேன். நாளைக்கு அம்பாள் திக்விஜயம் புறப்படுறத நாளைக்கு பார்ப்போம்.